டிஎன்பிசி எக்ஸாமில் ஒரு சில கொஷின் பேப்பரில் ஒரு சில கொஷின்ஸ் வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஎன்பிசி கொஷின் பேப்பர் செட் பண்ணும்போது அதுமாரி செட் பண்ணியிருப்பாங்க. அது எப்படி இருக்கும்னா, அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை குரூப் 4ல் நடந்த எக்ஸாமில் அந்த மாதிரி கேட்ட கொஷின்ஸாக இது. பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயணகவி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொஷின் பேப்பர் நல்லா பார்த்தாலே போதும், ஒரு சில கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயணகவி. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, எக்ஸாம் எழுதும் பொழுது கொஷினை நல்லா பார்க்கணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஆன்சரே தெரிலனாலும் இதில் இருக்க ஆன்சரை வச்சு அட்லீஸ்ட் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணியாவது ஆன்சரை வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, கொஷின் பேப்பர் நல்லா பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.